நாளை மாலை 6 மணிக்கு சாயப்பா உங்கள் முன்னாடி ஒரு சிறப்பு தரிசனத்தை கொடுக்க போகிறாரு. அவருடைய சக்தி உங்கள் வீட்டில் 2 மடங்காக பெருக போகுது. நினச்ச விஷயங்கள் இல்லைங்க, நினைக்காத விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெரிய சந்தோஷத்தை நீங்கள் இன்னும் சில நாட்களில் அனுபவிக்க போகிறீங்க. எதிரும் புதிருமாக இருந்த உறவுகள் இனி ஒரே நேர்கோட்டில் செல்வார்கள். பிரிந்தவர்கள் சேருவார்கள். பிரிவுன்றது இல்லை, துக்கன்றது இல்லை, கண்ணீர்ன்றது இல்லை. ஏன்னா உங்கள் வாழ்க்கை நாளை மாலை 6 மணிக்கு மாறப்போவதுன்றது மட்டும் நிச்சயம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டே, ராம நவமி. ராமர் பிறந்த தினத்தை தான் ராம நவமி அப்படின்னு கொண்டாடுறோம். அதே போல் சாயப்பாவுக்கும் ராம நவமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ராமரோட மறு அவதாரம் சாயப்பா அப்படின்னு ஷீரடியில் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை ராமரோட மறு அவதாரமாக வணங்கினாங்க. அதனால தான் ராமநவமி அவரோட வாழ்ந்த காலத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். ஷீரடியில் ரொம்ப விசேஷமான நாட்கள், நாளைக்கும் நாளானைக்கும். அதே மாதிரி அன்பே சாயிலையும் நம்ம தொடர்ந்து ராமநவமி அவங்கவுங்க வீட்டிலேயே வச்சு சூப்பராக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம். ஒவ்வொரு ராமநவமி டைம்லேயும் சாயப்பா மேலே அளவு கடந்த அன்பு நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு அதிகரிச்சிருக்கு. அதனால் இந்த ராமநவமி நம்ம வீட்டில் சாயப்பாவை வச்சு கொண்டாடுறது ஷீரடியில் எப்படி நம்ம தரிசனம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். நாளைக்கு காலையில் இருந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்குள்ளே சச்சரிதமில் அத்தியாயம் 6வது நீங்கள் முழுசாக படிக்கணும். 6 மணிக்குள்ளே, ஈவினிங் 6 மணிக்குள்ளே. 6 மணிக்கு நாம் என்ன பண்ணுறோம், மாலை ஆரத்தி எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி சாயப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட்டை செஞ்சு நீங்கள் படைக்கணும். சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், கேசரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்வீட் கொழுக்கட்டையாக இருக்கட்டும், ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ ஏதாவது ஒரு ஸ்வீட், அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு ஸ்வீட்டாக ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி கொஞ்சம் செய்யுங்க. அதை ஆரத்தி எடுக்கும்போது கரெக்டாக 6 மணிக்கு ஆரத்தி எடுக்கிறோம். ஆரத்தி எடுக்கும்போது நீங்கள் செஞ்ச ஒரு பலகாரத்தையும் வச்சு சாயப்பாக்கு நைவேத்தியம் பண்ணலாம். அதே போல் அகல் விளக்கு 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கை பற்றி கவலை வேண்டாம். எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 5:45 விளக்க எரிய விட ஆரம்பிச்சிடுங்க. 6 மணிக்கு டானு ஆரத்தி எடுப்போம், மாலை ஆரத்தி எடுப்போம். ஒரு 7-8 மணி வரைக்கும் விளக்கு எரியட்டும். கார்த்திகை தீபத்துக்கு எப்படி எரிய விடுறோமோ அது மாதிரி உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 1 விளக்கோ 2 விளக்கோ நோ ப்ராப்ளம். ஒருவேளை 6 மணிக்கு நாங்கள் வெளியில் இருப்போம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். நாளைக்கு காலையிலேயே
உங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியுமான்னு பாருங்கள். இல்லை அவ்வளோ சீக்கிரம் முடியாதுன்னா அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லட்டோ ஜாங்கிரியோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுங்க. இல்லை கமரக்கட்டோ ஏதோ ஒன்று, தேங்காய் பருப்பியோ ஏதோ ஒரு ஸ்வீட். ஒரு கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருந்தீங்க இல்லை வெளியில் இருந்தீங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு சாய்பாவை ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி ராமநவமியை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது அன்பே சாய் குடும்பம் நல்லவர்கள், குழந்தைங்க, பெண்கள், பெரியவர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாயப்பா, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், தீயவர்கள் நல்லவர்களாக மாறணும். இது மாதிரி பொதுவான பிரார்த்தனைகளை நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வைங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ், நோ ப்ராப்ளம். கொஞ்சம் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற லட்டோ ஜாங்கிரியோ இல்லை கடலை மிட்டாயோ ஏதாவது ஒரு மிட்டாய், இல்லை தேன் மிட்டாயோ, தேன் மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், தேன் மிட்டாயோ அதை 4-5 பேருக்கு கொடுங்க. கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் ராமநவமி அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் சச்சரிதம் சாப்டர் 6 படிக்கிறீங்க இல்லையா? யாராவது விருப்பப்பட்டால் சொல்லுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதே போல் நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்குது. கரெக்டாக 9 to 10 நம்ம டான் வந்துடுவோம் 9 மணிக்கு. ஸோ எல்லோரும் 9 மணிக்கு ஷார்ப்பாக வாங்க, சாய்ப்பா பற்றி பேசலாம். சாய்ப்பா உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணுங்கள், கேள்விகள் கேளுங்க. மிராக்கிள் ஷேர் பண்ணாலும் ஓகே, கேள்விகள் கேட்டாலும் ஓகே. அதிகமாக மிராக்கிள் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும்ல. அதனால் மிராக்கிள்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். சாய்ப்பா வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். கலியுகத்தில் கடவுளை பற்றி பேசுவதும் கடவுளை பற்றி பாடுவதும் கடவுளுக்கு ஆலயம் கட்டுவது இதெல்லாமே சச்சரிதம் நம்ம சொல்லியிருக்காங்க. சொல்லாததை நம்ம சொல்லலை, சொன்னதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சச்சரிதமில் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிளை ஏற்படுத்தினாங்களோ, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மற்றவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஹோப் கொடுக்கும், உங்களுக்கும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ஏன்னா நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு அது மிக பெரிய ஒரு பேக் போன் மாதிரி. எல்லா மனுஷனுக்கும் பின்னாடி இருக்க முதுகெலும்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு என்ன முக்கியம்னா பிளெஸ்ஸிங், பெரியவங்களோட பிளெஸ்ஸிங், கடவுளோட பிளெஸ்ஸிங், நல்லவர்களோட பிளெஸ்ஸிங், எல்லாருடைய பிளெஸ்ஸிங்கும் நமக்கு தேவை. அதனால தான் சொல்கிறேன், அப்போ கடவுளை பற்றி நீங்கள் பேசும்போதும் அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக அமையும். அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதை மட்டும்தான் அதை ஏற்படுத்தும். இதெல்லாம் நாளைக்கு நம்ம செய்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 6 மணிக்கு மாலை ஆரத்தி எடுக்கிறோம். ஆரத்தி எடுக்கிற நேரத்தில் நைவேத்தியம்லாம் வச்சுட்டு தான் ஆரத்தி எடுக்க போகிறோம். அகல் விளக்கு ஏற்றுறோம். ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட கொடுக்குறோம். சாப்பாடை செஞ்ச ஸ்வீட்டை கொடுக்குறோம். ஒருவேளை யாராவது வெளியில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெடியாக வச்சுருங்க, ஏதாவது 1-2 ஸ்வீட்டு. அதை மற்றவங்களுக்கு போய் சேரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே சாய்ப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய நீங்கள் உங்கள் கையால் செஞ்ச ப்ரிப்ரேஷன் ஃபுட்டை கடவுள் ஆனந்தமாக, நம்ம சாய்ப்பா ஆனந்தமாக சாப்பிட்றாரு. ஒருவேளை கடையில் வாங்கினாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ மனதளவில் சாய்ப்பாக்க நன்றிகள் நீங்கள் செலுத்தணும். சாய்ப்பா ரொம்ப நன்றி, இந்த ராமநவமி அன்னைக்கு என்னோட கையால் நீ என்னுடைய உணவை சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப நன்றி சாயப்பா. அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு செய்யணும்.
கடவுளோட சாயப்பாவோட அருளை நாளைக்கு பெறுவதற்கு நாம் இப்போவே தயாராக இருக்கணும். ஒரு நாளும் பெற்றுட்டு தான் இருக்கோம், அது வேற விஷயம். நாளைக்கு போனஸோட கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு அவரோட நாள். அவர் மலர்ந்து இருப்பார். என்னன்னா உலகமே கொண்டாடுது. எல்லாருமே சாயப்பா அப்படின்னா ராமநவமி தெரியாதவங்களே கிடையாது. அது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி எனக்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சாயப்பாவோட ரொம்ப டிவோட்டி. பட் அவங்களுக்கு அந்த ராமநவமி அப்படின்றது சம்டைம்ஸ் மறந்து போயிடும். பட் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணுன்றது அவசியமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா நம்ம சாயப்பா மேலே எவ்வளோ பெரிய ஒரு அன்பு வச்சுருக்கோம். அதுக்காக அவங்க அன்பு வைக்கலன்னு சொல்லலை, தேடுதல் குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். தேடுதல் அதிகரிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நமக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நாம் இருக்கோம். ஒன்றே தேவன் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும்தான்ப்பா என்னோட தெய்வம் அப்படின்ற அளவில் இருக்கிறதால தான் நம்ம இவரை நிறைய தேடிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, இவருக்கு எது ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறதால தான் ராமநவமி வருது அப்படின்னா ஒரு தீபாவளி வர மாதிரி, ஒரு நியூ இயர் வர மாதிரி, ஒரு பொங்கல் வர மாதிரி. எப்படி கிறிஸ்டியனுக்கு கிறிஸ்மஸ் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி முஸ்லீமுக்கு எப்படி ஒரு பக்ரீத் மொஹரம் ரொம்ப இம்பார்ட்டனோ, அதே மாதிரி நமக்கு ராமநவமியும் சாயப்பாவோட சமாதி நாளும் வருஷத்துக்கு 2 நாட்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் குரு பௌர்ணமி. ஆனால் குரு பௌர்ணமி இதை விட தாண்டினது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ராமரோட மறு அவதாரமாக நினைக்கிறதால அவரும் சாயப்பாவும் இந்த டைமில் தான் பிறந்தாங்கன்ற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் 2 நாளும் வருஷத்துக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நாம் சிறப்பாக கொண்டாடணும். இங்கே பாருங்கள், என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணுங்கள். இதுக்கு கடன் வாங்கிலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா கொடுக்குற மனசை பொறுத்து தான், இங்கே கொடுக்குற பொருளை பொறுத்தோ இல்லை பொருளோட மதிப்பை பொறுத்தோ இங்கே பிளஸ்ஸிங் அவர் கொடுக்கறது இல்லை. உங்கள் மனசு எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது. அதாவது 2020 எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் கண்ணை கலங்க வச்சுது எனக்கு. 2020 நம்ம ராமநவமி இது மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ இதே மாதிரி நான் ஒரு ஆடியோ கொடுத்துருந்தேன். கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ராமநவமி அந்த செலிப்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அம்மா தம்பி எங்ககிட்ட அந்தளவுக்கு கையில் காசு இல்லைப்பா, அதனால் நான் இப்போ அப்படியே சொன்னோம், கையில் காசு இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்படாது, என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க சொன்னது ஒரு 3 ரூபா மட்டும்தான்ப்பா, 3 ரூபாயோ 5 ரூபாயோ அது மட்டும்தான்ப்பா இருந்தது. அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் பிஸ்கட் பாக்கெட் கொடுத்தாங்க. அந்த பிஸ்கட்டை எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டேன், நம்ம தெருவில் இருக்கிற நாய்க்கு போட்டேன்ப்பா, என்னால் இவ்வளோதான் சாமி பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. அடுத்த 2021 பார்த்தோம் அப்படின்னா ராமநவமிக்கு அந்த அம்மா 20 பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் பாருங்கள். 2020 அவங்க கையில் ஒத்த பைசா இல்லை. அவங்க ஒரு வேலை பார்த்தாங்க. அந்த டைம் ஏதோ அந்த மிடில் தான் அந்த வரதால் கையில் காசு இல்லை, நம்ம பிளான் பண்ணல அதனால். ஆனால் 2021 20 பேருக்கு தடப்புடலான சாப்பாடு. அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. தம்பி தெரியும் இல்லை அப்படின்னு. அவங்க பேர் நான் சொல்ல விரும்பலை. அவங்க பேர் எனக்கு எல்லாருடைய பேரும் தெரியுங்க. அன்பே சாயில் கிட்டத்தட்ட 70% பேர் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எல்லா நம்பரையும் நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் ஒரு நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் அப்படியே சேவ் பண்ணிப்பேன். ஏன்னா என் உறவுகள், இது என் சொந்தம், இது அந்நியர் கிடையாது. நம்ம சேவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லுவா, இது உண்மை.
அதாவது எல்லா மனுஷனுக்கும் சொந்தம்னு ஒன்று இருக்கும். அந்த சொந்தக்காரங்க நம்பரை எல்லாம் வச்சுருப்போம். மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தை, அத்தை பசங்க, மாமா பசங்க, இவங்க எல்லாருடைய பேரையும் வச்சுருப்போம். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட சொந்தன்றது அம்மா நம்பரு, அப்பா நம்பரு, கூட பிறந்த 2 பேரும் சிஸ்டர் அண்ட் பிரதரோட நம்பரு, இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 பேர் இருப்பாங்க. அவ்வளோதான். மொத்தம் 7லேருந்து 8 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லாமே அன்பே சாய் சொந்தங்கள் நம்பர் மட்டும்தான். இது சத்தியமான உண்மை. இப்போ தெரியுது அன்பே சாய் குடும்பத்தை, இங்கே இருக்கிற உறவுகளை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு. இதுதான். அப்போ அந்த அம்மா சொல்லும்போது, அம்மா நல்லாவே தெரியும், நீங்கள் போன வருஷம் கையில் காசு இல்லாமல் 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த நாய்க்கு போட்டீங்க. அதான் அவங்க தான். ஆமாம்ப்பா, சாயப்பா நல்லா வச்சுருக்காருப்பா என்ன. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாப்பாடு விற்க அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். நல்லா குக்கிங் நல்லா பண்ணுவாங்க அம்மா. மோஸ்ட்லி அம்மாக்கள் எல்லாம் குக்கிங்கில் ஸ்பெஷல் தானே, சொல்லி தெரியணுமா என்ன. தினமும் பொட்டலம் போட்டு சாப்பாடு ஒரு இலை வச்சு, தக்காளி சாப்பாடு 30 ரூபா, எலுமிச்சப்பழ சாப்பாடு 30 ரூபா, வெஜிடபிள் பிரியாணி, டெய்லியும் ஒரு 1000 ரூபாய்க்கு அரிசி, அது இது எல்லாம் வாங்கி மதியானம் வரைக்கும், மதியானம் மட்டும்தான் சாப்பாடு அவங்க செஞ்சு கொடுக்கறது. ஒரு கடைவீதி, ஒரு மார்க்கெட் கிட்ட ஒரு இடம் பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடுகளை வச்சு விற்றுட்டு, அதுலேருந்து இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன மெஸ்ஸு வச்சுருக்காங்க 2 பேர் வேலைக்கு. எப்படி 2020 எப்படி ஆரம்பித்தாங்க, 5 ரூபா பிஸ்கட்டை வச்சு ஆரம்பித்தாங்க. 2021 20 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்போ 2024 ஒரு மெஸ்ஸு ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், ராம நவமிக்கு கடவுள் சாயப்பா உங்கள் மனசை பார்க்குறாரு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை நேசிக்கிற, நீ 1000 பாவங்கள் செஞ்சு வச்சுக்கோ, ஆனால் இப்போ நீ என் மனசை தொட்டுட்ட. உன் தண்டனை கூட நான் குறைச்சிக்கிறேன். உன் தண்டனைக்கு என்ன, நான் அதுக்கு என்னால் கஷ்டத்தை ஏற்றுக்கணுமோ அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, இது எங்கேயும் நடக்காது, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம பையன் தப்பு பண்ணிட்டா, ஐயா அவன் அடி வாங்க மாட்டான், அடி வாங்க முடியாது, அவனுக்கு கொடுக்குற அடியை எனக்கு கொடுங்க ஐயான்னு சொல்லி பெற்றவங்க அந்த தண்டனையை ஏற்றுக்கிறாங்கல்ல, அது மாதிரி சாயப்பா அந்த தண்டனையை ஏற்றுக்கிறாரு. ஒரு 8 வயசு பையன், 10 வயசு பையன், நம்ம குழந்தை, அவனை தண்டிச்சே ஆகணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கும்போது அவனுக்கு அடிக்கிற அடியை எனக்கு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பெற்றவங்க கேட்குறாங்க பாரு, அதாங்க பெற்றவங்க. அவன் கொடுக்குறான் பார்த்தீங்களா அடி, அந்த அடியை பெற்றவங்க ஏற்றுக்கிறாங்க. பிள்ளைக்கு தப்பே பண்ணாலும் புள்ள அடி வாங்கக்கூடாது. என் கண்ணு முன்னாடி என் பிள்ளைய ஒரு ராஜா மாதிரி நான் வளர்க்குறேன். அதே போல தாங்க இவர் சாயப்பா. எக்ஸாக்ட்லி 100% ட்ரூ வேர்ட்ஸ். நமக்கு இன்னைக்கு இவ்வளோ துன்பங்கள் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இந்த துன்பங்களில் பாதி நீங்கள் தாங்குறீங்க, மீதி பாதியை அவர் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? இது 100% உண்மை. என்னை வச்சு நான் சொல்கிறேனே, என்னை வச்சு தான் நான் சொல்கிறேன் எல்லா விஷயமும். திடீர்னு பார்த்தா என் துன்பங்கள் காணாமல் போச்சு, வலிகள் கால்வாசி குறைஞ்சிது. அப்போ மீதி முக்கால்வாசி எங்கே போச்சுன்னா அப்போ தான் தெரியுது, எல்லாம் என் அப்பா தாங்கிட்டு இருக்காரு, என் வலியை என் சாயப்பா தாங்கிட்டு இருக்காரு. நான் பண்ண தப்புக்கு அவரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி. இங்கே வாங்க, ஜீசஸ்ட வாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? பாவங்களை, நம்மளோட அத்தனை பாவங்களையும் யார் தாங்கினா? ஜீசஸ்.
ஸோ கடவுள், எல்லா கடவுளும், எல்லா மதத்தில் இருக்கிற அத்தனை கடவுளும் நம்மளோட பாவத்தை பாதியாக அவங்க ஏற்றுக்கிறாங்கன்ற உண்மை நாம் தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த ஆடியோவில் நான் சொன்னது கிடையாது. இது எப்படி என் வாயில் வந்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நம்மளோட ஒவ்வொரு பாவங்களையும் முக்காவாசி நம்ம கடவுள் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ இனிமே பாவம் பண்ணும்போது யோசிக்கணும். நீ பாவம் செஞ்சனா உனக்கு தண்டனை 100 அடினா 25 அடி உனக்கு, 75 அடி கடவுளுக்கு. எப்பயும் நீ பாவம் செஞ்சுதான் ஆவேனா, நீ செஞ்சுக்கோ. இதை என்னைக்கும் மனசில் உள் வச்சுக்கோங்க. இது உண்மையான வார்த்தைகள். இப்போ 2020 அவங்களுக்கு அப்படின்னா 2021 எப்படி திடீர்னு கர்மாக்கள்லாம் ஓடுச்சுன்னா, 2020 அந்த அம்மாவோட மனசில் எழுந்த வலி, வேதனை, என்னால் எதுவுமே செய்ய முடியலன்ற வேதனை, அந்த வேதனையை சாயப்பாவுக்கு கண்ணு கலங்க வச்சுது. அதனால் இன்றைக்கே அந்த அம்மா ஒரு தொழிலதிபர். மெஸ்ஸு வச்சு நடத்தாங்கன்னா நான் தொழிலதிபர் இல்லை, ரிலையன்ஸ் அம்பானி மட்டும்தான் தொழிலதிபரா? இல்லை டாட்டா அவங்க தான் தொழிலதிபரா? எங்கே தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேரும் தொழிலதிபருங்க. நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ரோட்டில் போண்டா பஜ்ஜி போடுறவங்களாம் அவங்களாம் தொழிலதிபராக இல்லையாண்ணா? இதை ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் ஏதோ பொழப்புக்காக ஒரு இதாங்க பண்ணுறோம். என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா, இது சமக்கம் வந்துடுச்சு எனக்கு. சும்மாங்க தள்ளு வண்டியில் ஏதோ வடையும் போடாமல் போட்டுட்ருக்கோங்க. இதெல்லாம் ஒரு தொழிலாங்க? நாங்கள் என்ன பெரிய ஹோட்டலாக வச்சு நடத்திட்டுருக்கோம், 5 ஸ்டார் ஹோட்டல். அதான் நான் சொன்னேன், ஏம்மா உங்கள் தொழிலையே நீங்கள் மதிக்கலைன்னா நீங்கள் கடவுளை மதிக்கலைன்னு அர்த்தம். அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டேன் நான். எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. இது நடந்தது 1 இயருக்கு முன்னாடி. என் தொழில் வந்து ஒரு பிரார்த்தனைக்கு சமம், ஒரு கடவுளுக்கு சமம், ஒரு புனிதத்துக்கு சமம். நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்தால் கூட நான் புனிதமாக நினைக்கிறேன். அதை நான் கேவலம் நினச்சேன்னா எனக்கு சோறு போட்டதெல்லாம் என்ன ஆகும்? என் வயிற்றை நிரப்பது என் தொழில், என் குழந்தைய படிக்க வைக்கிறது என் தொழில், என்னை வந்து ஒரு கண்ணியமாக உருவாக்குறது என் தொழில், என்னை திருட விடாமல் செய்வது என் தொழில். அப்போ என் தொழிலை நான் சரியில்லை அப்படின்னா நாம் கும்பிட்ற கடவுளை நாம் மதிக்கலைன்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த அம்மா கிட்ட சொன்னோன்னா அந்த அம்மாவுக்கு 4 தள்ளுவண்டி கடைங்க. அந்த அம்மாவோட தம்பிங்க 2 பேர் ரொம்ப சூப்பராக செமையாக இந்த கெமிக்கல் ஐட்டம் அந்த ஐட்டம் இதெல்லாம் பண்ணாமல் நேர்மையான முறையில் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. சொன்னாங்க என்கிட்ட, அண்ணா நம்ம கடையில் மட்டும், மற்ற கடையில் என்னமோ சொன்னாங்க, வடை வந்து ஒரு வடை 5 ரூபாயோ என்னமாயோ மற்ற கடையில், ஆனால் இவங்க கடையில் மட்டும் ஒரு வடை 8 ரூபாயோ. இவங்க போடுற எண்ணெய் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியான எண்ணெய் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ணால் கிடைக்கும், அப்படிலாம் பண்ணால் கிடைக்கும். ஆனால் தொழிலில் ஒரு நேர்மை வேணும் அப்படின்றதால என்னென்னலாம் நேர்மையான செய்ய முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன். அன்றைக்கி ஒரு கடை, இன்றைக்கி 4 கடை, கிட்டத்தட்ட 4 குடும்பம் பிழைக்குது. அந்த அம்மா கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி. நம்ம குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. என்னைக்கு தொழிலை மதித்தாங்களோ அந்த 4 கடையும் அவங்க சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு ஒரு கடைக்காக போயிட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு எப்படி நடந்தது, எதை வச்சு நடந்தது. இதுதான் சாயப்பா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த கவலையும் இனி இல்லை. இது நிச்சயம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் இனி வசந்தம் மட்டும்தான் அடிக்கும். புயலாவது ஒன்றும் அடிக்காது. அவ்வளோ ஒரு சிறப்பு இங்கே இருக்கு. இதை நீ உணர்ந்தா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உணரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குது. நடக்காததை பேசலை, நடந்து இருக்குது. சாயப்பாவோட அருளால் நிச்சயமாக நடக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சாய்ராம் வந்து நம்ம அன்பே சாய் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி
ஆரம்பிச்சிருக்கிறதா எனக்கு சொன்னாங்க. இன்னும் அவங்கக்கிட்ட நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பேசலை. நீங்கள் அன்பே சாய் நேமில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. சாயப்பாவை மனசில் நினைங்க, ஆரம்பிங்க, சந்தோஷமாக சிறப்பாக இருப்பீங்க. இந்த ராம நவமி நம்ம முழுக்க 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 பயன்படுத்திக்கிறோம். இதனோட பலன்களை நாம் பெறணும். திரும்ப சொல்கிறேன், என்னென்னலாம் செய்ய சொல்லியிருக்கேன் அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்னதை விட நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மற்றவங்களோட மனசுலையும் நிற்கும். இங்கே ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லியே ஆகணும். சாய்பாவோட பவர் பற்றி ஒரு 10% மட்டும்தான் நாம் இங்கே புரிஞ்சு வச்சுருக்கோம். அவருடைய 100% எனர்ஜெட்டிக் ஒரு பர்சன். அவர் நம்மளை காக்க வந்த தெய்வம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனையும் ஒரே நேரத்தில் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை பேர் சாய் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், பாபா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறவங்களுக்கும், குருவே என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறவங்களுக்கும், அப்பா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு செகண்டும் பல பேருக்கு அவர் பாதுகாப்பு வளையமாக இருக்கார். நான் சொல்கிறத எல்லாத்தையும் அன்பே சாயில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள். சந்தேகம் இல்லாமல் செய்யணும். காலக்கெடு நிர்ணயிக்காமல் செய்யணும். இப்படிப்பட்ட விஷயங்களை சந்தேகம் இல்லாமலோ ஒரு டைம் வைக்காமலோ நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதை முழு பலன்களை நீங்கள் அடையவே முடியும். எனக்கு சாயப்பா எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. வேற்று மதத்தில் இருக்கிறவங்க கூட சாயப்பாவை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க கொண்டாட்டம் எப்பேற்பட்டதுன்றதை யோசிச்சு பாருங்க. ஒரே விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், எந்த கடவுள் கேட்டதை கொடுக்குதோ அந்த கடவுளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதன்படி பார்த்தா சாய்பாவை எல்லாருமே கொண்டாடுகிறார்கள். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மூவி ஒன்று பார்த்தேன். சுமார் 10-15 நிமிஷம் பார்த்தேன். அந்த 15 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு ரோடு, அந்த ரோட்டில் காம்பவுண்ட் செவரு, அதாவது ஒரு காம்பவுண்ட் செவரு, மெயினான ரோடு, ஒரு காம்பவுண்ட் செவரு, அதில் சாயப்பாவுடைய முகம் வரைஞ்சிருக்காங்க. சித்தான்னு ஒரு படம், எஸ் சித்தா, அது ஒரு குழந்தைய ஸ்டோரி. சித்தார்த் நடித்த மூவி சித்தான்னு. நான் நிறைய தடவை அந்த மூவியை பார்த்து ஃபுல்லாலாம் பார்க்கல. ஸோ பார்க்கும்போது பார்த்தா சாயப்பா டக்குன்னு வந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அந்த மூவியை நான் சண்டே பார்த்தவொடனே நான் நிறைய அழுதுட்டேன். அந்த மூவி பெண் பிள்ளைகளை பற்றி அது சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல சாயப்பா என்ன சினிமா ஸ்டாரா? சாயப்பா சினிமா ஸ்டாரா? இல்லை அவர் அரசியல்வாதியா? இல்லை. ஒரு தெய்வத்தை ஒரு பப்ளிக் செவுத்தில் அப்படியே எழுதி கலரில் ஆர்ட்டில் அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க. விஷுவலாக என்ன சொன்னாங்க, அங்கே பாருங்கள் சாயப்பா. மறுபடியும் ஃபார்வேர்ட் ரிவைண்ட் பண்ணி அதை நான் பார்க்குறேன். ஸோ எங்கும் எதிலும் யார்? நம்ம சாயப்பா, நம்மளோட சாயப்பா. நம்ம அப்பாவை பல பேர் கொண்டாடுனா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதே போல் நம்ம அப்பாவை பல பேர் கொண்டாடுறாங்க. பல மொழிகள் பேசக்கூடியவர்கள். நாமெல்லாம் பாருங்கள் தமிழ், ஆனால் சாயப்பாவுக்கு தமிழ் தெரியுமா? அவர் ஒரு நார்த் இண்டியன்ஸ் இல்லை, ஏதாவது வாதத்துக்கு சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எப்படிங்க வந்திருக்காரு? எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டுருக்காரு. ஒவ்வொருத்தவங்களும் தேடி 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 கண்டுபிடிச்சி, இது ஏன் புள்ள, இது ஏன் குழந்தை, இது ஏன் செல்லம், இது என்ன விடமாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் வீட்டை திறந்து கதவு திறந்துலாம் வரல, மனசுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டார். மனசுக்குள்ளே இருக்கார். எப்படி ஆஞ்சநேயர் தன்னோட நெஞ்சை கிழிச்சு ராமரை காட்டினாங்களோ அதே மாதிரி
ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் சாயப்பா நிச்சயமாக இருக்கார். என்னுடைய நெஞ்சை கிழிச்சு காட்டினாலும் அவரு தான், உங்கள் நெஞ்சை கிழிச்சு பார்த்தாலும் அவரு தான். எப்பேற்பட்ட இடத்துல அவர் நம்ம கூட இருக்கார், எவ்வளோ விருப்பத்தின் படி நம்ம கூட இருக்காருன்றத இதை விட உங்களுக்கு சொல்லி தெரியணுமா? அதே போல் இன்னொரு சாய்ராம சொல்லியிருந்தாங்க, அண்ணா எக்ஸலண்ட்ண்ணா, நான் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் இந்த முடிவில் ஒரு தொடக்கம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள். அது எப்படி முடிவில் தொடக்கம் இருக்கும்? இவர் என்ன லூஸ் மாதிரி வளர்றாரு அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறேன்னு அப்படின்னு சொன்னாங்க. முடிகிற நேரத்தில் எங்கே தொடங்க போகுது? அதான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினச்சேன், இவர் என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் யோசிச்சேன், ஏன் முடிவில் தொடக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த ஆடியோவை 2வது தடவை கேட்கும்போது தான் தெரிஞ்சுது, நீ முடிவு பண்ணுறதால கடவுள் முடிவு பண்ணலை, அது உனக்கு தொடக்கமாக இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. சரி, இது நல்ல தொடக்கமாக நமக்கு இருக்கே. முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சோம் வாழ்க்கை, இல்லை நாம் போராடி பார்ப்போம், எங்கேயோ ஒரு வெற்றி ஒன்று இருக்குது. அதனால தான் என் கண்ணுக்கு இவரோட குரலும் கேட்குது, அன்பே சாயோடைய அந்த சேனலையும் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமும் நமக்கு அமைச்சு தருது. என்னமோ ஒன்று இருக்குது, இல்லாமல் ஒன்றும் இல்லை, நான் வாடுவேன். அதாவது சந்தேகப்படலை, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லலை, நான் வாடுவேன் அப்படின்னாங்க. ஸோ எப்படி உள்ளே வந்தாங்க, முடிவில் ஒரு தொடக்கம் இருக்குதுன்னு இவர் என்ன லூஸு மாதிரி பேசுகிறாருன்னு தான் சொன்னாங்க. அடுத்த செகண்டே அவங்க மைண்டு மாறி இருக்கு. சரி, ஓகே, நாம் கண்டிப்பாக வாழுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஆடியோவை கேட்கும்போது வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல். இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்காங்க. என்ன நடக்குது இங்கே, எப்படி நடக்குது? ஏன் நம்ம அன்பே சாய் குடும்பத்துக்கு எவ்வளோ வெற்றிகளை அவர் தேடி தேடி கொடுத்துட்ருக்காரு? எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஒற்றுமை, நம்பிக்கை, உறுதிப்படுத்தப்பட்ட பலம். இந்த 3 விஷயங்களும் நம்மக்கிட்ட இருக்கிறதால தான் உங்கள் வாழ்க்கையில் செமையாக இருக்குது. நல்ல மனசோட நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனசு குறுகி போயிருந்தா வாழ்க்கையே குறுகி தாங்க போகும். நீ நல்லவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நீ நல்லவனாக தான் இருக்கணும். நல்லவனாக இருக்க முடியலன்னா இந்த இடத்துக்கே வரக்கூடாது. ஒரு சிற்பி கல்லை சிற்பிக்கிட்ட போய் கொடுத்துருச்சுன்னா, என்னை உடையாம என்னை அழகாக்குன்னா சிற்பி தலையிலே போடுவான். அப்போ எதுக்கு நீங்கள் அப்படின்னு. அதே போல தான் சாயப்பா தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, அவர் கொடுக்குற வழியை நீங்கள் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா அவர் எந்த ஒரு வேலையையும் செய்யவே மாட்டார். சிற்பி கல்லுக்கிட்ட சொல்கிற மாதிரி, நீ என்னைக்கு வழியை ஏற்றுக்கிறேன்னு சொல்லு, அன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். கல்லும் பார்க்குது, என்னைக்காவது ஒரு நாள் இவன் மனசு மாற மாட்டானா, வழி இல்லாமல் என்னை செதுக்க மாட்டானா. இந்த கல்லுக்கு என்ன ஆசை? வழி இல்லாமல் செதுக்கணும். சிற்பிக்கு அறிவு இருக்கு, ஆனால் கல்லுக்கு அறிவு இல்லை. கல் அப்படியே தான் நினச்சி உட்காருது. என்னைக்காவது ஒரு நாள் மனசு என்ன எந்த வழியும் இல்லாமல் செதுக்கி என்ன ஒரு கோயிலில் உட்கார வைக்க போறா. நான் எப்படி வாழ போகிறேன் தெரியுமா? இங்கே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் என் முன்னாடி வணங்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சிற்பி மனசு வச்சா செய்யலாம், ஆனால் அந்த சிற்பி எனக்கு மனசு வைக்க மாட்டேன்றாரு. இந்த சிற்பி வேஸ்ட்டு, இவர்கிட்ட பவர் இல்லை, பவர் இருக்கிற மாதிரி சொல்கிறார், இவர்கிட்ட பவர் இல்லை அப்படின்னு அந்த கல் எப்படி நினைக்குதோ அப்படிதான் பல மனிதர்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சாய்ப்பா, நான் வந்துட்டேன் உன்னை தேடி, என்னோட கடனாட
உன்னோட கடனை அடைக்கணும்னா அவர் எங்கே போய் அடைப்பார்? வாங்கினது நீயே, விவரம் தெரியாமல் வாங்கிட்டு இப்போ என் கடனடைனா அந்த கல் சிற்பிக்கிட்ட கேட்குற மாதிரி வழி இல்லாமல் நீ செதுக்கினவனே சிற்பி வழி இல்லாமலாம் செதுக்க முடியாதுன்னு, சரி என்னைக்காவது ஒரு நாள் சிற்பி மனசு வந்து வழி இல்லாமல் செதுக்குவார், அது வரைக்கும் நம்ம இப்படியே இருக்கலான்னு அது காலம் பூரா அப்படியே இருந்து அடிக்கிற வெயிலையும் அடிக்கிற மழையிலையும் கொட்டுற பனியிலையும் உபயோகம் இல்லாமலே போகுது. அதுக்கப்புறமா சிற்பிக்கிட்ட அந்த கல் வந்தா என்ன வராட்டி என்ன, கல்லுடைய அந்த கம்பீரம் குறையுது. இனி ஓரடிக்க தாங்காது. இது கல். அதே போல தான் 70 ஆனதுக்கப்புறம், வயசானதுக்கப்புறம், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அம்மா இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ நானும் வராது, அம்மா நானும் வராது, போனது தான், அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்னு அந்த சிற்பி கல்லுக்கிட்ட சொல்கிற மாதிரி உங்களுக்கும் சாய்ப்பா சொல்லிடக்கூடாது. நான் சொல்லுவாருன்னு சொல்லலை, சொல்லிடக்கூடாதுன்னா அவர் சொல்லாத மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அதான் இந்த சோதனை யாரும் சொல்லுவாங்கண்ணே, சாய்ப்பாவை கும்பிடாத சோதனை வரும். உங்களை சோதனைப்படுத்தி பார்க்கறதுல அவர் என்ன சந்தோஷமாகப்படுறாரு? என்ன நியாயமோ அதுதான் அவர்கிட்ட. நியாயத்துக்கு நியாயம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. என்னைக்கு அவர்கிட்ட நம்பி நம்மளை நாம ஒப்படைச்சோமோ அன்னைக்கு அவர் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு வழியே உங்களுக்கு வலிச்சாலும் அதை நீங்கள் இன்பமாக நினைக்கணும். நினைக்க முடியுமா? நினைச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. என்னடா அது சாயப்பா கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி பிரச்சனை, வேண்டாம், இவர் கடவுள் வேஸ்ட்டு, இவருக்கு அந்த சக்தி இல்லை, அதனால் இன்னொருத்தன் சொன்னால் அந்த சாமியை போய் கும்பிடலாம். நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, எல்லா சாமிக்கும் ஒரே நியாயம்தான். நீ கொலை பண்ணிட்டா நீதிபதி உனக்கு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை, நீ கொலைக்கு உண்டான காரணத்தை அவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை கடுமையாக்கப்படும். இந்த நீதிபதி சரியில்லை, இன்னொரு நீதிபதினா சரி நீ கொலை தானே பண்ணிட்ட, பிரச்சனை இல்லை, நான் உன்னை விடுதலை பண்ணுறேன், நீ எத்தனை கொலை வேணாலும் பண்ணிட்டு வான்னு எந்த நீதிபதியும் சொல்லுவாரா? இங்கே இதெல்லாம் யோசிக்கணுங்க. இந்த கடவுள் கொடுக்கலன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போனால் இதே கதை தான். நீ ஒரு கொலை குற்றவாளி, எந்த நீதிபதி போனாலும் உனக்கு தண்டனைன்றது இது ஒன்று தான். யாருமே உனக்கு தண்டனை நிறுத்தி வச்சு இன்னும் 10 பேரை கொண்டுட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன், உனக்கு வீர தீர செயலுக்கு உண்டான பாராட்டை உனக்கு கொடுக்குற, உனக்கு மெடலை கொடுக்குற, உனக்கு பதக்கத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கொலை பண்ணியா பாவம், நீ யார் கொலை பண்ணுறதுக்கு? சட்டத்தை நீயா எடுத்துக்கிற. இப்படி பல பேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? நாட்டில் அத்தனை பேரும் உயிரோடு இருக்க மாட்டான். இதுதான். அப்போ இதுதான் கடவுளோட தீர்ப்பு. எந்த கடவுள்கிட்ட போனாலும் இந்த விளைவுகள் தான் வரும். இது அன்பே சாயிலே ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு டைமில், அண்ணா தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நான் என்ன செஞ்சாலும் சாய்ப்பா வந்து எனக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் நடத்தலை, அதனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சாமியை கும்பிட்டேன், அந்த சாமியவே நான் கும்பிட போகிறேன் அப்படின்னாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், எந்த சாமியை கும்பிட்டாலும் உங்கள் கர்ம பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். இல்லைண்ணா எனக்கு நம்பிக்கை அங்கே சாமி மேலே தானே வருது, அந்த சாமி மேலே நான் மறுபடியும் கும்பிட்டா நம்ம சாய்ப்பா கோவிச்சுப்பாரோன்னு பயமாக இருக்குது. பயப்படுத்துறதுக்கெலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எங்கே வந்து எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியை உங்களுக்கு கும்பிடுங்க. ஆனால் கடவுளுக்குன்றது ஒரே மீனிங் தான். அந்த மீனிங் படி தான் எல்லாமே செயல்படுவாங்க. அப்படி மறுபடியும் ஏதோ சாமியை கும்பிட்டாங்க, மறுபடியும் வந்தாங்க, ஆனால் இனிமே சாயப்பா கிட்டதான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் வரல, எதுவும் வரல. சில கேரக்டர்ஸ் நம்ம எத்தனையோ தடவை சொல்லி முயற்சி பண்ணுவோம். எங்கே சாயப்பா கிட்டே இருங்கன்றதுக்காக இல்லை, அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. எந்த சாமியை வேணாலும் கும்பிடுங்க. நான் இப்பயே சொல்கிறேன், எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க.
இந்த கடவுள் கோச்சிப்பார், அந்த கடவுள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி கோச்சிப்பாருன்னா நீங்கள் அந்த சாமியை கும்பிடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கடவுளுக்கு உண்டான டெஃபினேஷன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு உண்டான டெஃபினேஷன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்கள் கடவுள் சிவனாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குல தெய்வமாக கூட இருக்கலாம். உங்கள் குல தெய்வத்துக்கிட்டையும் நீங்கள் இப்படிப்பட்ட மனநிலைகளை இருந்தால் தான் அந்த குல தெய்வமும் உங்களுக்கு அருளை வாரி வழங்கும். ஸோ நிறைய பேசியிருக்கோம். நாளைக்கு ராமநவமின்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம். அடுத்த வருஷம் இன்னும் சூப்பராக சிறப்பாக ராமநவமியை நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா. ஓம்